ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு புவனாஸ் கைமணம். இப்போ வந்து நம்ம இந்த ப்ரோட்டீன் ரிச் ஒரு ராகியும் ஒரு முழு பயிறு பயத்தம்பருப்பு சொல்லுவோம் இல்லையா, அந்த பச்சை பயிறு அதை நடித்து ஊற வச்சு ஒரு தோசை ஒன்று பார்த்துருக்கேன். இது வந்து எப்படி அரிசி ஊற வைக்கலாம், அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம வந்து ஹை ப்ரோட்டீன் தோசை அதை பார்க்கலாம். இதை பார்த்தீங்கன்னா ராகி, அதாவது முழு கேழ்வரகு அது ஒரு பங்கு. இப்போ பாருங்க, இதை முழு பயிறு, அதாவது பாசி பயிறுன்னு சொல்லுவோம் இல்லையா, பைத்தம்பருப்பு முழு பயிறு அது வந்து அதே சம அளவு. இப்போ இந்த கேழ்வரகு முழு பருப்பையும் ஒரு 8 மணி நேரம் மினிமம் ஊற வச்சாதான் கொஞ்சம் மசியும். அல்லது ராத்திரி நீங்கள் தூங்க போகிறப்போது ஊற வச்சுட்டு காலையில் கூட அரைச்சி நீங்கள் அப்படியே பண்ணிக்கலாம். இது ஏற்கனவே ஊறுறதுனால மாவு புளிக்கணும்னு அவசியம் இல்லை, இதுவே நல்லா ஊறி போய்டுறது இல்லையா. ஸோ மாவு புளிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம வந்து அரைச்சிட்டு நம்ம அப்படியே வந்து தோசையை வந்துடலாம். இப்போ பாருங்க, இது நல்லா ஊறி போயிடுத்து. இது ஊறி எடுத்து இப்போ நம்ம வந்து இதை நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது மிக்சியில் மாற்றிட்டேன் பாருங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தேங்காய், கொஞ்சம் துருவின தேங்காய், இதெல்லாம் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும், அதுக்காக ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம். இது 2 காஷ்மீர் ரெட் சில்லி, கொஞ்சம் பெருசாக இருந்ததுனால 2 தான் எடுத்திருக்கேன். இல்லைன்னா சின்னதாக இருந்தால் ஒரு 3 கூட போடலாம், அவ்வளோதான். இப்போ இதில் கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் வாசனைக்கு 2 கருவேப்பிலை கொஞ்சமாக. இதை நம்ம நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்க, இதனால நைஸாக அரைச்சாச்சு. இது ஊறினதுனால சீக்கிரமாக நல்லா மசிஞ்சிடும். நாம இந்த கிளாஸ் பவுல்லே மாற்றிக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு இதை வந்து கரைச்சிக்கலாம். அதை இப்போ மிக்சியை அலம்பி விட்டு கொஞ்சம் தண்ணி விட்டாச்சு. நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம தோசைக்கு கரைக்கிற அதே பதம் தான். சூப்பராக வரும் இந்த தோசை, ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து ரொம்ப ஹை ப்ரோட்டீன், டேஸ்டாகவும் இருக்கும். இப்போ இதை கம்பல்சரியாக புளிக்க வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை, அப்படியே கூட நீங்கள் பார்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் வச்சுட்டும் நம்ம பார்த்துக்கலாம். இப்படி ஒரு நாள் பண்ணலாம், டேஸ்டாக தான் இருக்கும். அவ்வளோதான். இப்போ நல்லா ஸ்ப்ரெட் பண்ண வருது பாருங்க. நல்லா இப்போ இது வேக ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்சமாக எண்ணெய் விடலாம். இப்போ பாருங்க, இந்த ஓரமெல்லாம் எடுக்க வருது பாருங்க. நம்ம வந்து இதை திருப்பி போடலாம் பாருங்க. நல்லா எடுக்க வருது, திருப்பி போட்டுடலாம். அவ்வளோ. இப்போ நம்ம இதை திருப்பி போட்டுடலாம். அவ்வளோதான். இப்போ 2 பக்கமும் வேக விட்டு எடுத்தாச்சு. இது பாருங்க, அருமையாக வந்திருக்கு பாருங்க. தோசை நல்லாவே ஸ்ப்ரெட் பண்ண வந்து நல்லா பெருசாக பார்த்துருக்கேன் பாருங்க. தோசை நல்லா வந்திருக்கு. அவ்வளோதான். வா, சூப்பர். ப்ரோட்டீன் ரிச் தோசை ரெடி ஆகிடுது. இல்லை கொஞ்சம் வெங்காய சட்னி பண்ணியிருக்கேன். இது என்னோட சேனலில் வந்து நான் அப்லோடு பண்ணியிருக்கேன். இந்த வெங்காய சட்னியை, இந்த மாதிரி தோசைக்கு வந்து வெங்காய சட்னி ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் வெங்காய சட்னி. இந்த மாதிரி கோங்குரா தொக்கு இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி கோங்குரா தொக்கு வந்து இதுக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து கோங்குரா தொக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி தோசைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வச்சு சாப்பிட்லாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். மிளகா அப்படி இருந்தால் மிளகா அப்படியும் நல்லாயிருக்கும். இது வந்து ராகியும் முழு பைத்தம்பருப்பும் வச்சு நம்ம ஊற வச்சு அரைச்சி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த தோசை வந்து சிம்பிளாக டக்குன்னு பண்ணுற தோசை தான். ஊற வைக்கிறது மட்டும்தான் இதில் கொஞ்சம் டைம் பார்த்து ஊற வைக்கணும். இந்த வெங்காய சட்னி இது என்னோட சேனலில் கூட இருக்குது. இந்த வெங்காய சட்னி வீடியோ இருக்குது, நீங்கள் அதை பார்த்து பண்ணலாம். என்னோட சேனல் வந்து நிறைய தோசை வீடியோஸ் போட்டிருக்கேன், எக்கச்சக்கமாக இருக்குது. நான் வந்து அந்த ஒரு பிளேலிஸ்ட்டே நான் க்ரியேட் பண்ணுறேன். தோசைக்கு மட்டும் யூஸ்வலாக டிஃபன் அப்படின்னு இருக்கும், அந்த டிஃபனில் தான் தோசையும் இருக்கும். அது தவிர நான் இப்போ தோசை வீடியோஸ் நான் தனியாக ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணுறேன், அதையும் நீங்கள் பார்க்கலாம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன். வெங்காய சட்னி, கொஞ்சம் கோங்குரா தொக்கு. இப்போ பார்த்த இந்த ஹை ப்ரோட்டீன் ரிச் தோசை வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.